Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது 19 கொடுத்த ப்ரீ மார்க்கெட்டோட ரிசல்ட்டு 20ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 20ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் வந்து நான் 19 தேதி கொடுப்போம். ஸோ இன்றைக்கி 20ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க் பண்ணியிருக்கா, என்ன நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பயிற்சிக்கான வீடியோ தான். நான் சொல்கிறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணி. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஆக்சுவலாக எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பையர் லிக்விடிட்டி. ஸோ பையர் லிக்விடிட்டியை ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து அப்பர் சைடு மூவ் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இந்த ஏரியாவில், சரிங்களா, மார்க்கெட் அந்த இந்த ஏரியாவில் ப்ரீமியம் கொடுக்கவே இல்லை. அகெயின் மார்க்கெட் இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரீமியமே ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த மார்க்கெட் இங்கே ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகிருக்கும், இங்கேருந்து மறுபடியும் அகெயின் மார்க்கெட்டு இங்கே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குது, சரிங்களா. ஆனால் எப்போயுமே மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேங்க் நிஃப்டியும் வந்து அதாவது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இயங்கக்கூடியவங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நிஃப்டி அந்த டைம் ஆஃப் பீரியடில் ஆக்சுவலாக வந்து வரவே இல்லை, பக்கத்தில் வரவே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ லைனுக்கு வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, மார்க்கெட் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி மறுபடி ஜஸ்ட் ஒரு மேலே ஹைக் பண்ணி இவன் இங்கே வந்ததுக்கப்புறம் இவன் லைன் ஃபார்ம் பண்ணுறான், லைனை டச் பண்ணுறான். இவன் ஃபஸ்ட் கேண்டில் லைன் டச் பண்ணல, செகண்ட் லைனை டச் பண்ணி ப்ராப்பர் ரிவர்சல் நடந்திருக்குது, சரிங்களா. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் ஜஸ்ட் நம்ம லைன் டச் பண்ணி ரிவர்சல் நடந்திருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபால்ஸ் பிரேக் அவுட், சரிங்களா. எப்படி பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சு செகண்ட் 15 மினிட் மேலேயே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதான் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல். செகண்ட் 15 மினிட்ஸ் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து 48,466 அப்படிங்கிறவங்களோட கட்டுப்பாட்டிலையும் 49,499 அப்படிங்கிற கட்டுப்பாட்டிலையும் தான் இருக்குது. இது பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 23,383 அவங்க கட்டுப்பாட்டிலையும் 23,503 23,053 இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் மார்க்கெட் இன்றைக்கி இருந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இவங்க கட்டுப்பாடு தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏன் இந்த மொமெண்ட் க்ரியேட் ஆகலை, இந்த லைனில் வந்து பயங்கர ஃபாலோ அவுட் ஆகிருக்கும் மார்க்கெட்டு. ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஐவி ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த ஐவி வந்து அதாவது மார்க்கெட்டில் ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மீனிங்கு. ஸோ அதெல்லாம் நடக்கலை. பட் நாளைக்கு இந்த ரேலி கன்டினியூ ஆகும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நாளை லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ், யாரோட கட்டுப்பாட்டில் நாளைக்கு மார்க்கெட் இருக்க போகிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பயிற்சிக்கான வீடியோ தான். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 21ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்க்க போகிறோம். 21ஆம் தேதி மார்க்கெட்டோட வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், யாரோட கட்டுப்பாட்டில் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். 23,473 ரெசிஸ்டன்ஸ் 1, 23,545 ரெசிஸ்டன்ஸ் 2, 23,128 S1, 22,955 S2. ஸோ 23,473க்கும் 23,124க்கும் இடைப்பட்ட இடைவெளி மார்க்கெட் இருக்கும்போது நான் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வைட் ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 20ஆம் தேதி எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பேனிக் லெவல்லேருந்து ரீட்டெஸ்ட் ஆகி கீழே இறங்கியிருக்கு. ஆனால் அதுக்கான மொமெண்டம் க்ரியேட் ஆகலை. அப்போ ஒருவேளை 21ஆம் தேதி அதுக்கான இம்பேக்ட் இருக்கலாம். சரி, அப்படி இம்பேக்ட் வந்து எது வரைக்கும் இருக்கும், 23,188 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ப்ராபபிலிட்டி, நான் சொல்கிறது ப்ராபபிலிட்டி, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல வரல, ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்? ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் கால் சைடு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா, எஸ்டர்டே ஹை, அதான் மார்க்கெட் இந்த 2 ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகி, நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து இந்த ரெட் பேரலுக்கும் க்ரீன் பேரலுக்கும் சென்டரில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வால்டைல் ஜோன் இருக்கும். அது நம்ம இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இடத்துலேருந்து ஒரு ரிவர்ஸ் நடக்கும்போது நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நாளையோட லெவல்ஸ் தான், இந்த லெவல் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, மார்க்கெட் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. நாளைக்கு அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சென்சஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சென்சஸோட எக்ஸ்பைரி இருக்கிறனால மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னையோட மொமெண்டம் வந்து பெரிய லெவலில் ப்ரீமியம் தரல மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஏற்றத்துக்கான ப்ரீமியம் ரொம்ப கம்மி. ஹையே பார்த்தீங்கன்னா வெறும் 40 பாயிண்ட் தான் நிஃப்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, டிகே நடந்திருக்குது மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ரீமியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லைன்லேருந்து, அதாவது எஸ்டர்டேயோட பேனிக் லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அந்த ரிவர்ஸுக்கான மொமெண்டம் க்ரியேட் ஆகலை, நாளைக்கு க்ரியேட் ஆகலாம். ஒருவேளை நாளைக்கு கேப் டவுன் ஆகலாம், ஆகி இந்த இடத்துக்கு கூட வரலாம் மார்க்கெட். சரிங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். ஓகே, சரி. நான் நாளையோட ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. வீக் அப்படின்றது எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி வீக் கிடையாது. வீக் அப்படின்றது மண்டே டு ஃப்ரைடே தான் ஒரு வீக். ஸோ அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நேற்று அப்படின்றது எஸ்டர்டே ஹை லோ, எஸ்டர்டே வீக்கெண்ட் லோ ஹை ரெண்டுமே வந்து ஒரே பேரல் தான் வந்திருக்கு. ஏன்னா மண்டேங்கனால ஒரே சிங்கிள் பேரல் தான் வரும். ஸோ இந்த பேரல் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அடிஷ்னலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் கால் சைட் கிடையாது, வாய்ப்பு இல்லை. அதாவது எஸ்டர்டேயோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, புட் சைடில் தான் ப்ராபபிலிட்டி. சரி, என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி வாய்ப்பு இருக்குது, எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். மேபி கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆகலாம், இங்கே ஓப்பன் ஆகி அகைன் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இதையும் பிரேக் அவுட் பண்ணலாம் நாளைக்கு. ப்ராபபிலிட்டி 1. வேறு எப்படி வாய்ப்பு இருக்கு? கேப் அப் ஆகி மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி அகைன் இதை சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் இந்த லெவலுக்கும் வரலாம். ஆப்ஷன் 2 ப்ராபபிலிட்டி. சரி, அதுக்கு அடுத்து என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும்? மார்க்கெட் ரெண்டுக்கு இடையில் சைடு வைஸாக போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எங்கே இருந்தால் ட்ரேட் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி கேப் டவுன் ஆச்சுன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட் சொன்னது. செகண்ட் ப்ராபபிலிட்டி கேப் அப் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே இந்த லைனை டச் பண்ணிட்டும் கீழே வரலாம், அதாவது டச் பண்ணிட்டும் ஒரே செகண்டில் கீழே இறங்கிடலாம், அல்லது மேலே பிரேக் அவுட் ஆகியும் எடுக்கலாம். இதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி பிரேக் அவுட்னா கால் சைடு, கவர் பண்ணாங்கன்னா புட் சைடு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இங்கே போவான்றதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ நமக்கு இங்கே போனால் ட்ரேடு, அவ்வளோதான். சரிங்களா? இதை முதல்ல கருத்தில் வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் என்னென்னா, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக எப்படி ரியாக்ட் ஆகுன்னு பாருங்கள். இவங்களுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும், இங்கே வந்தால் தான் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? இதை புரிஞ்சாமல் நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. சரி, ஓகே. இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸு. இதை வச்சு நீங்கள் சென்செக்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம், நல்ல ப்ரீமியம் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஏரியா, அதாவது வந்து வைடு மொமெண்டம் இருக்கிறதுக்கு, பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மார்க்கெட்டில். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு ஹீரோ டு ஜீரோ எப்படி சார் வாய்ப்பு இருக்குது? ஏன்னா எக்ஸ்பைரி இருக்குல்ல, எப்படி வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வேலை மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துருச்சு, மார்னிங்லேருந்து ஆட்டோமேட்டிக் பின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈவினிங் இதை பிரேக் அவுட் பண்ணி ஒன்று இங்கே வரணும், அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே போகலாம், அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த ஹீரோ டு ஜீரோவாக இருக்கலாம், இல்லை இந்த பிரேக் அவுட் ஹீரோ டு ஜீரோவாக இருக்கலாம். சேம் ஆஸ் மேலே புக்லேயும் அப்படி தான். சரி, ஆனால் ரெண்டையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ரெண்டுமே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் ஒரு 2:30-1:30 மணிக்கு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுவோம். அப்படி ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறங்குவோம். இந்த கீழே இறங்குற பொசிஷனில் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு 10x வாய்ப்பு. இந்த இடத்துல நீங்கள் ஹீரோ டு ஜீரோ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து
பயிற்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸாக்டாக இருக்கும். சரி, இது வந்து நம்ம வந்து நிஃப்டியை பற்றி பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி என்னென்னு பார்க்கலாம், நாளைக்கோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அதே மாதிரி தான், அவங்களும் வந்து எக்ஸாக்டாக எஸ்டர்டேவோட பேனிக் லெவல் வந்து கீழே விழுந்திருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் 48,589க்கு வரலாம் சான்சஸ் இருக்குது. 50,112க்கு ஒரு சான்சஸ், இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுங்க. இது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பரிசு பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை வைக்கிங்க. தேங்க்யூ.